விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு தனது சுயநலத்துக்காக கடவுளோடு விளையாடி வருகிறார் எனவும் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என மதுரையில் ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா பேட்டியளித்துள்ளார். ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு கடவுளோடு விளையாடி வருகிறார் எனவும் திருப்பதி லட்டு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் திருப்பதி தேவஸ்தான லட்டுவில் எந்த ஒரு கலப்படமும் கலக்கவில்லை எனவும் சந்திரபாபு நாயுடு அரசியலுக்காக கடவுளை ரோட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் விமர்சித்து பேசினார். மேலும் துணை முதல்வர் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு எழுதி கொடுத்ததை அப்படியே பேசி வருவதாகவும் விமர்சித்து பேசினார். இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிடிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா உண்மையிலே கடவுள் மேல பக்தி பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுன்னா சிஎம்மா இருக்கிறவங்க டிப்யூட்டி சிஎம்மா இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அது மேல என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். அப்படி இல்லாம அவங்களோட என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது, இந்த மாதிரி அனிமல் ஃபேட் இதில் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசுனது, அந்த பேசல போய் உண்மையாக்குறதுக்காக அவர் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் தமிழகத்திற்கு நிதி வாங்க சென்றாரா அல்லது தனது மகன் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க ஆசை வாங்க சென்றாரா என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விமர்சித்து பேசியுள்ளார். மதுரை திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் கே.டி. ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், பிரதமரை சந்திக்க சென்ற முதலமைச்சர் தமிழகத்துக்கு வரவேண்டிய கல்வி நிதி, வெள்ள நிதி, ஜிஎஸ்டி ஆகியவற்றை எடுத்து சொல்லுவாரா, இல்லை தனது மகன் துணை முதலமைச்சராக்க அனுமதி பெறுவாரா என விமர்சித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு என அனைத்தும் உயர்ந்துவிட்டதாகவும், ரேஷன் கடையில் பருப்பு இல்லை, சமையலுக்கு எண்ணெய் இல்லை, சமைக்க மண்ணெண்ணெய் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளதாக விமர்சித்து பேசினார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற மரமும் மரபும் புத்தக திருவிழா நிகழ்ச்சியை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்கம், தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து மரமும் மரபும் என்ற புத்தக திருவிழாவை நடத்த திட்டமிட்டு புத்தக திருவிழாவானது நடைபெற்றது. இதனை மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் திறந்து வைத்தனர். மேலும் இந்த புத்தக திருவிழா இன்று முதல் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் பிரபலமான பதிப்பாளர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் மற்றும் உணவு அரங்குகள் மற்றும் சிற்றுண்டி அரங்குகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த அரங்குகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்கு போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொத்தக்குப்பம் கிராமத்தில் விவசாயி வீட்டில் 100 சவரன் நகை, 70,000 ரூபாய் பணம், 1 கிலோ வெள்ளி கொள்ளையடித்து செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கொத்தக்குப்பம் கிராமத்தில் வசிப்பவர் முன்னாள் ராணுவ வீரர் விஜயலு. இவர் தற்பொழுது 50 ஏக்கரில் வாழைத்தோட்டம் மற்றும் கரும்பு தோட்டம் பயிர் செய்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் உறவினர்கள் துக்க நிகழ்வுக்காக குடும்பத்துடன் இவர் வீட்டிலிருந்து சென்றுள்ளார். வீட்டை பூட்டிவிட்டு சென்ற இவர்கள் இரவு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து வீட்டில் உள்ள பீரோக்கள் அனைத்தும் உடைத்து 100 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 70,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொதட்டூர்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் பொதட்டூர்பேட்டை காவல் நிலையத்தில் போலீசார் பற்றாக்குறை உள்ளதால் இந்த பகுதியில் கூடுதல் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்று அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் விற்பனைக்காக கடையில் குட்கா பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 16 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள கடையாளூர்த்தி பகுதியில் விற்பனைக்காக கடையில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
இதனைத் தொடர்ந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் அந்த கடையை சோதனை செய்தனர். அப்போது 2 மூட்டையில் புகையிலை உள்ளிட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து வீட்டில் விற்பனை செய்வதற்காக குட்கா பதுக்கி வைத்திருந்ததாக கடையாளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரை காவல்துறையினர் பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவருக்கு உடந்தையாக இருந்த வெங்கடேஷ் என்பவரை பிடித்து விசாரணை செய்தனர். இதில் சந்திரனுக்கு குட்கா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்களிடமிருந்து 16 கிலோ குட்காவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.